இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும். அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லையும் 1977லையும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டிவிகா கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்காங்க. 2வது ஆண்டுகளுக்குள்ள போறாங்க. ஸோ 2 ஆண்டுகள் ஆயிருக்கு. முதல் ஆனிவர்சரி முடிஞ்சு இப்போ 2வது ஆனிவர்சரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் இருக்காங்க. மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளரை நியமிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களையும் கூட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறாங்க. ஆதவ அர்ஜுனா, அப்புறம் பிரசாத் கிஷோர் இருக்காருல்ல, இவங்க எல்லாரையும் பேச வச்சு ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் சூப்பராக பண்ணாங்க. இதில் இன்ட்ரோ வந்து சைன் போட்டு கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு ஒரு சில கொள்கைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு கெட் அவுட்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி அது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, தமிழ்நாட்டை விட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரையும் சைன் போட வச்சாப்புல. நல்லா ஒரு முன்னெடுப்பு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பேச வச்சாங்க ஒவ்வொருத்தவங்களையும். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் என்னன்னா, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த அரசியல் எப்படி முன்னெடுக்கப்படுது, அப்புறம் அண்ணா அவர்கள், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு அடுத்து வரப்போறது நம்ம விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஆவாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அறிஞர் அண்ணா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். ஸோ இது என்ன மாதிரி மேட்ரு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. மக்களுடைய நலனை பத்தியோ, நாட்டோட நலனை பத்தியோ, வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம். இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை. பிரசாத் கிஷோர்ன்றவர் வந்து ஒரு யூகம் வகுத்து கொடுப்பார்ல, கட்சி பொலிட்டிக்ஸ் எப்படி ஜெயிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அவர் கடைசிக்கு முன்னாடி பேச வச்சாங்க, விஜய் அவர்களுக்கு முன்னாடி பேச வைக்கிறாங்க. இங்க என்ன ஒரு விஷயம்னா, அவரை பத்தி தான் நம்ம முதல் பார்க்க போறோம். இப்ப ரிவர்ஸ்ல இருந்து தான் வரணும். ஸோ அவர் சொல்றாரு, வியூகம் வகுத்து நான் கொடுக்குறேன், நான் வியூகம் வகுக்கிறதுனால இவர் ஜெயிப்பாருலாம் கிடையாது, இவர் ஒரு வெற்றி கூட்டணி தான், பட் இவர்களுக்கு சரியான ஒரு வியூகத்தை வகுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. Next year, when TVK wins under the leadership of none other than your leader Vijay, when I will return here to give a thank you speech, it will be in Tamil. A new political order in Tamil Nadu. A new political order in Tamil Nadu. ஜெயிக்க போற கட்சிக்கு எதுக்கு வியூகம்? மக்கள் மத்தியில போய் உண்மையை சேவை செஞ்சா, கரெக்டா விஷயம் செஞ்சா பரவாயில்ல. இது என்ன ப்ரொபகண்டா? இல்ல ப்ரொபகண்டா அஜெண்டா இந்த வார்த்தையெல்லாம் யார் சொன்னாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆதவ அர்ஜுன் சொல்றாப்புல. நாங்க அஜெண்டாலாம் ரெடி பண்ணிட்டோம், ஆல்ரெடி நாங்க அஜெண்டாலாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், என் தலைவரை பார்த்து நடிகருக்கிறீங்க. அவர் எப்பவுமே சொன்னார், இப்ப கூட பதிவில், என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, முடிந்தவொடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார், ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்திய போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. சோ அஜெண்டா ரெடி. அஜெண்டா போட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? இது தாங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம், ஒரு அஜெண்டா கீழே போயிட்டு இருக்குன்னு. இப்ப நீங்களே வந்து ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. இதுக்கெல்லாம் முன்னாடி லோயலோ மணின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காப்புல, ட்விட்டர்ல அவரோட பேர் அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த மணின்றவர் தான் ஃபர்ஸ்ட் பேச வைக்கிறாங்க. அவர் தான் மீட்டிங்லாம் பேசும்போது எங்க தலைவரை பார்த்து மிரள்றாங்க, நான் தமிழ்நாடே மிரளுது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாப்ல. ரொம்ப ஒரு மாதிரி தூபம் போட்டு தூக்கி கொழுன்னு கொளுத்தி விட்டுட்டு இருந்தாப்புல. அந்த நம்பர் பேச விட்டுருக்காங்க. அவர் பேசுறாப்புல பேசிக்கிட்டே இருக்காப்புல. கடைசி முடிக்கும் போது தமிழ்நாட்டின் முதல்வரே அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவரை புகழ்ந்து பேசுறேன்ற பேர்ல, தனக்கு பேர் கிடைக்குன்ற பேர்ல அள்ளி புகழ்ந்து தள்ளுறாப்புல. விஜயை சிரிச்சு சொல்றாப்படி, ஏண்டா அப்படி வேற சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு இது பண்ணிட்டு இருந்தாப்புல. வந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கம். எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும், எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். நம் உயிரை கொடுத்தேனும் தலைவரை அந்த அரியணையில் நாம் அமர்த்துவோம் என்பதில் உறுதியாக இருப்போம். நமக்கான அடையாளம், நமக்கான முகவரி தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய
தளபதியினுடைய சிரிப்புமே போதுங்க. அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். நமக்கான அடையாளம், நமக்கான முகவரி, தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய சிரிப்புமே போதுங்க. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு புலவரை கூப்பிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்ற? ஆமா, புலவர்லாம் வந்தாப்புல. அவர் சரி புலவர் கவிதை பாடுவாருன்னு பார்த்தா பாடுறாரு பாடிக்கிட்டே இருக்காரு. நல்லா வெறுத்துட்டு என்னடா அந்த மனுஷன் எப்படா நிப்பாட்டுவாரு அப்படின்ற மாதிரி எனக்கே வந்துருச்சு ஃபுல் வீடியோ பார்க்கும்போது. எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்காங்க. எப்படா விட்ட மைக்க பிடுங்குவாங்க, எப்படா இறக்கி விடுவாங்கன்று பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கடைசி முடிக்கும் போது அவர் வந்து இந்த தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர்களுக்கெல்லாம் அப்புறம் கடைசி நிரந்தர தலைவர் அப்படின்னு முடிச்சிட்டாப்ல. இந்த ஆதவர்ஜன் பேசுற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த ஆதவர்ஜன் பேசும்போது நிரந்தர தலைவரே அப்படின்னு சொல்லுவாப்ல. மற்றும் நிரந்தர தலைவர், நிரந்தர தலைவர், நிரந்தர தலைவர். இதே தான் நம்ம உன்னை போல் ஒருவன்ற படத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தர் வருவாரு. நான் உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு. ஓ அப்ப உங்க கட்சிக்கு 2 தலைவரா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் மட்டும்தான், நான் தான் நிரந்தர தலைவர்னு சொல்லுவாரு. அரவிந்த் ஆதவன் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர். 2 தலைவர்களா? எந்த காலத்துக்கும் நான் தான் தலைவன். நிரந்தர தலைவர். எந்த காலத்துக்கும் நான் தான் தலைவன். நிரந்தர தலைவர். இவங்கெல்லாம் என்னுடைய உயிர் ரசிகர்கள். உயிரெல்லாம் கொஞ்சம் வாசலே இருக்கட்டும். அப்ப புரியல, இப்ப புரியுது. இதே டைலாக்க விஜய் சொல்லாம ஆதவர்ஜன் சொல்லுவாப்ல. எந்த காலத்துக்கும் நான் தான் தலைவன். நிரந்தர தலைவர். அந்த படத்துல அந்த கேரக்டரோட பேர் என்ன சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரவிந்த் ஆதவன் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர். அந்த வீடியோ கிளிப்பே நான் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஆதவர்ஜன் வச்சு இந்த விஷயத்த சொல்றாங்க. எந்த காலத்துக்கும் நான் தான் தலைவன். நிரந்தர தலைவர். எப்போ வந்த படம் உன்னை போல் ஒருவன், அந்த படத்துக்கு இப்போ ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. இதைத்தான் நாங்கள் அர்ஜென்டான்னு சொல்றோம். அதை அவரே ஓப்பனா சொல்றாப்ல. அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. ஆதவர்ஜனை சொல்றாப்ல, ஒரு அஜெண்டாலாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லா அஜெண்டாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வியூகமும் ரெடி பண்ணிட்டோம். அஜெண்டா ரெடி. ஊழலை பத்தியும் சுரண்டலை பத்தியும் இவர் பேசுறாரு. லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவாங்க. இவரை ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. லாட்ரி டிக்கெட்டுக்கு வந்து நியாயமான வேலையா என்ன? ஒரு லாட்ரி டிக்கெட் என்ன? ஒரு லாட்ரி டிக்கெட்டோட வேலை என்ன? கிழிக்கிற எல்லாருக்குமே பரிசு கிடைக்குமா? கிடைக்காது. நான் சின்ன வயசுலலாம் வாங்கியிருக்கேன். 2 ரூபா 3 ரூபா லாட்ரி டிக்கெட் பரிசுலாம் வாங்கியிருக்கேன். சாக்லேட்லாம் தங்க விட்டுருப்பாங்க. ஸோ இவர் வந்து பெரிய லெவலில் பண்ணக்கூடிய ஆட்கள், பல கோடிகள் புரளக்கூடியது. இப்போ ஒரு 1 கோடி ரூபா பரிசு உள்ள போகுது அப்படின்னா, அதில் 4 லட்சம் பேர் ஒரு 350 ரூபா கொடுத்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் 1 கோடி ரூபா விழுகுது. இப்போ இந்த 4 லட்சம் பேர் 350 ரூபா கொடுத்தாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிப்பாரு. ஒரே ஒரு நபருக்கு தான் 1 கோடி ரூபா விழுகுது. ஸோ அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும் இந்த லாட்ரி டிக்கெட்டில் எவ்வளோ வருமானம் வருது. அப்போ இது வந்து லீகலான ஒர்க்கா? இதில் வந்து ஸ்கேம் இல்லையா? அது எனக்கு தெரியல. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து ஓப்பனாக பேசுகிறாப்புல. அவங்களுக்கு ஊழல் பண்ணுறாங்க, ஊழல் பெருச்சாளிகள். இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில், ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை துடைத்தெறிய வேண்டும். மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்குன்னா, வளர்ச்சி ஊழல், பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க, அதுல ஊழல் இருக்கும். இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. ஊழல் பண்றீங்க. ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து மேலை நாடுகளை பார்க்கலாம். ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து மேலை நாடுகளை பார்க்கலாம். இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய தலையில எல்லாம் 9 லட்சம் கோடி இருக்கு. இன்னைக்கு 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, 10 லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம். எல்லாமே மீடியா செட்டிங், பக்கா செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசும்போது நீங்க கைத்தட்டி சிரிக்கிறீங்களா? ஸ்லேவ் மைண்ட் செட். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. விஜய் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவர் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, நீ நிரந்தர முட்டாளாவே இருக்க. கண்டிப்பா விஜயும் ஜெயிக்க வைப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்கிட்ட நான் சொல்ல வருது என்னன்னா, இது ஒரு ஸ்கிரிப்ட் படி போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்க விஜயா இருந்தாலும் சரி, அஜிதா இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, ரஜினியா இருந்தாலும் சரி, இங்க போயிட்டு இருக்க ஸ்கிரிப்டை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ஸ்கிரிப்ட் படி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை காயடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஆதாயம் ஆயிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான்.
இதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுன்றத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக எல்லா வீடியோஸ்லையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டீட்டெயிலில் இதில் பேச விரும்பலை. இது பாலிடிக்ஸ். ஸோ இந்த பாலிடிக்ஸ்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, எதுக்காக இவங்கெல்லாம் தலைவர்களாக மாற்றப்படுறாங்க, இவங்க மூலமா ஏன் மக்கள் ஆள்றாங்க, மக்கள் ஏன் வறுமையிலே இருக்காங்க, இத்தனை ஆண்டு காலமும் ஏன் அப்படி நடக்குது, இதோட கேள்விக்கான பதில் தான் மனிதர்களின் அடிமைத்தனம். அடுத்து ஒரு ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு நீ மட்டுப்படுத்தி அடிமையாகவே கொண்டு போனால் தான் இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு நீ வருவ. அந்த ஒற்றையாட்சி கொண்டு போகிறதுக்காக தான் பன்னெடுங்காலமாக உன்னை அடிமைப்படுத்தி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கான். அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டில் போயிட்டேன்னா நீ நிரந்தர அடிமை. உன்னால் அதிகாரத்தை பார்த்து இப்படி ஏற்று நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது, கழுத்திலே போடுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும் அந்த டைமிங்கில் இருக்க ஒரு கட்டுப்பாடு. கிரே ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுக்க வந்தாப்புல, ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணாப்புல, குடும்பத்தையே முடிச்சு விட்டாங்க. அந்த கிரே ஸ்டேட்ல அப்படி என்னப்பா இருக்கு? சரி, அரசாங்கத்தை பத்தி பேசுறாரு, இலுமினாட்டை பத்தி பேசுறாரு, அப்படிலாம் அப்படி இல்லவே இல்லை. டார்க்கா இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டை பத்தி பேசுறாப்புல, அப்படி டார்க்னு ஒரு சீக்ரெட்டே இல்லையே. நீ சொல்ற மாதிரி மறைபொருளா யாருமே ஆளலையே இந்த உலகத்தை. உனக்கு தெரிஞ்ச இந்த தலைவர், உங்க டிவிகா தலைவர் தன்னிச்சையா அவர் தான் ஜெயிச்சு அவரே ஆள்றாரு, அவரே சிஎம் ஆகிறாரு, மக்கள் நீங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க. அப்ப அந்த கிரே ஸ்டேட்ன்ற ஒரு படம் எடுக்கக்கூடிய டேரக்டர் என் குடும்பத்தில் கொல்லப்படுறாரு. புரியல உனக்கு? ஸோ இப்படி டார்க்காக பின்னாடி நடந்துட்டு இருக்க விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க இப்பெல்லாம் காணாமல் போயிட்டு இருக்காங்க. இந்த அஜெண்டா பற்றி பேசக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே எல்லாமே காணாமல் போயிட்டே இருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இப்படி தான். நம்ம கூட சொல்லுவோம்ல, அந்த ஒரு பேர் நம்ம கூட டக்குன்னு யூதாகரன் ஒரு பையன் இருந்தாப்புல, அவர் தன்னுடைய முடிவை அவர் தப்பாக போயினால முடிவை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த மனிதர் இன்னமும் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக உள்ள இந்த பாலிடிக்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாருன்னா டிசிபி பாண்டியன்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொருத்தர் இருக்காப்புல, அப்படின்னா பாரிசாலன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த இலுமினாட்டி பற்றி பேசி கிரெடிட்ஸ் எடுத்துருக்க முடியாது. ஒன்லேயே கிரெடிட்ஸ் யாருக்கு போயிருக்குன்னா யூதாகரன் தான் போயிருக்கும். ஸோ யூதாகரன் செஞ்ச சின்ன பிழைனால இந்த கட்டமைப்புலேருந்து அழிக்கப்பட்டார். அந்த மாதிரி ஒரு பிழைகளை நானுமே செய்ய இருந்துச்சு. உனக்கு புரியுதா? அந்த யூதாகரன் செய்த ஒரு பிழையை எனக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணானுங்க. நான் தலைமையிட்ட பேசவுடனே எனக்கு தலைமை யார்? IW. ஸோ அவர்கிட்ட நான் பேசணுன்னே அவர் சொல்லிட்டாப்புல, இது தவறு, அந்த பக்கம் நீ திரும்பி கூட பார்த்துருந்தா அந்த பக்கமே எட்டி பார்க்காதன்னு சொன்னாப்புல. ஐயோ தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியேட்டேன் இந்த பக்கம். சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி தலைவர்கள்னு சொன்னால் நம்மளுக்கு கட்சின்னு சொல்லிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் பேசுவோம்ல. இப்போ மதுரைக்குள்ளனா ஒரு ஸ்லாங் இருக்குது, ஒவ்வொரு ஸ்லாங்கில் பேசுவாங்க. அதே மாதிரி சும்மா நான் தலைவரேன்னு சும்மா பேசுகிறக்காக சொல்கிறேன். அதுக்காக அவர் நாங்கள் கட்சி கொள்கை கூட்டம்லாம் கிடையாது, அண்ணனும் சொல்லுவேன், தலைவர்னு சொல்லுவேன், அப்பெல்லாம் பேசுவேன். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அந்த மாதிரி பேசிப்பேன். ஒரு பாண்டிங் தானே. இதுக்காக இது ஒரு பின்புலம் கொண்டு வந்து நீங்கள் அரசியல் வர போறீங்களா, இப்படிலாம் பேசிடக்கூடாது. பேசுவாங்க, இவங்களுக்குலாம் முன்னாடியே நம்ம அதை பேசி வச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதையே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பார்த்தீங்களா, அடுத்து இவங்களும் ஒரு அஜெண்டா உருவாக்குறாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஓகே, மேட்டருக்குள்ள போகலாம். அஜெண்டா ரெடி. ஓகே, நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி டார்க்கா பின்னாடி இருந்து இயங்கிட்டு இருக்கு இந்த சீமான், இந்த டிவிகா, விசிகா, டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த மாதிரி பாலிடிக்ஸ், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இது எல்லாமே பின்னாடி ஒரு இயக்கப்படுது. மக்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், ஒரு சமூக கட்டுப்பாடு, ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அது உங்க விருப்பம். நீங்க மக்களை கட்டுப்பாடு வைக்கணும். உங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துட்டேன், என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரீடம் இருக்கு. எங்களுக்கு தேவை மக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இந்த போலியான மேட்ரிக்ஸை விட்டு உடச்சி வெளியே போயிடக்கூடாது. அதை நீ தக்க வச்சுக்கணும். அதுக்கு நீ என்ன வேணா பண்ணலாம். அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம். அதனால தான் இறங்கி தேவையானதை கொள்ளையடிக்கிறாங்க, தேவையான நாட்டையே போடுறாங்க, எவனை வேணா போட்டு தள்ளுறாங்க. இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ண முடியும். அரசாங்கமும் அதிகாரமும் அவங்க பின்னாடி நிற்கும். பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ அப்படி பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களுக்குலாம் இன்ன வரைக்கும் அந்த அதிகாரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பேஸ் லைன் என்னன்னா, நீ முட்டாளா அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், நீங்க கடைசி வரைக்கும் முட்டாளாவே இருக்கணும். இதுதான் அவங்களுக்கு தேவை. நீ முட்டாளா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு முதலமைச்சர் மேலிருந்து ஆண்டு அவர் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்காக நீ முட்டாளா இருக்கணும்னு நினைக்கிறியா? கிடையாது. உனக்கெல்லாம் மேல ஒரு ஒற்றையாட்சி ஒன்று போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த பூமியும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு உலகளாவியில் போடப்பட்ட ஸ்கிரிப்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி கடைசி எல்லாரும் ஒற்றையாட்சிக்குள்ள வருவோம், எல்லாருமே ஒரே கவர்மெண்ட், ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்குள்ள வருவோம். எதுக்கு பிரிவினைகள், நாடுகளில் எதுக்கு எல்லைகள், இதெல்லாம் தூக்கி போடுங்க, நம்ம எல்லாரும் ஒரே நாடுகள், ஒரே உலகம் அப்படின்னு கொண்டு வருவோம். பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் தேனை தூக்கி தடவி வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் பின்னாடி ஒரு பெரிய ஆப்பா இருக்கும். கையிலலாம் சிப்பு வச்சுருவானுங்க. எல்லாருக்கும், எல்லா நாடுகளும் எல்லாருக்குமே சிப்பு இருக்கும். ஒரே அடையாளம் தான். எல்லா நாடுகளும் கொடுக்கப்பட ஒரே அடையாளம் தான். இந்த ஒற்றை அடையாளம் தானே எல்லாருமே நினைப்பீங்க. ஆமாம் ப்ரோ, எல்லாருக்குமே ஆதார் ஐடி இருக்குல்ல. இந்த ஆதார் ஐடி, ஓட்டர் ஐடி, இந்த ஐடிலாம் கொடுக்குற காரணம் என்னன்னா, ஃபியூச்சரில் வரக்கூடிய அந்த சிப், மெமரி சிப் இருக்குல்ல, அதுக்கு நீ பழக்கப்படணும்.
ஆல்ரெடி நீ இந்த ஆதார் ஐடி எங்கே போனாலும் ஐடி கார்டு காட்டுறேன்ல, நான் யார் என்ன என்னன்னு காட்டுறேன்ல. ஸோ இதை பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு மேலே தோணும், ஆமாம் நம்ம ஐடி கார்டு காட்டுறோம்ல, இது ஸ்மார்ட் ஆயிருது, இதை நம்ம ஸ்கேன் பண்ணால் நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வந்துடுது, எதுக்கு தேவையில்லாம இதை தூக்கிட்டுலாம் தெரியணும், அப்புறம் மிஸ் ஆயிருச்சு, ஒரிஜினல் எடுத்துட்டு வா, டூப்ளிகேட் எடுத்துட்டு வான்னு ஃபைன் வேற போடுறாங்க. இதை காட்டினா போதுமே, எல்லாமே நடக்குது. எல்லாமே ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு உனக்கு ப்ளஸ்ஸாக இருக்க மாதிரி தெரியும். என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு பெரிய அஜெண்டா பண்றாங்க, மனிதர்கள் ஒரு அடிமையாக்க பார்க்குறாங்க. இந்த மனிதர்கள் அடிமையாகிறது உனக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வரும்போது நீ கேள்வி கேட்ப. இப்போ அரசியல்வாதிகளை பத்தி கேள்வி கேட்கறீங்களா, அந்த மாதிரி அந்த டைமில் ஒரு கேள்வி கேட்ப. அப்ப இருக்க அதிபர்களை பத்தி. அப்ப கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த சிப்பை லாக் பண்ணிடுவாங்க, பிளாக் லிஸ்ட். உனக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரேட்டிங் இருக்கும். ஸோ சமூகத்தில் எப்படி நடந்துக்கிறான்றதுக்காக நீ இப்போ ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்க, சொமேட்டோ ஸ்விக்கிலாம் போட்டுட்டு இருக்கல ரேட்டிங், அந்த ரேட்டிங் மாதிரி உனக்கும் ஒரு ரேட்டிங் போடப்படும், நீ சமூகத்தில் எப்படி நடந்துக்கிறேன்னு. நீ ஒரு மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரேன்னு நினைச்சா நீ மக்களுக்கு மத்தியில் தவறான வழி நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிளாக் மார்க் கொடுக்கப்படும். உண்மையை பேசினா பிளாக் மார்க் கொடுக்கப்படும். ஏன்னா ஆளும் அதிகாரம் அவங்ககிட்ட தானே இருக்கும், அவங்க தான் எதிர்த்து கேள்வி கேட்பேன். ஸோ இந்த பிளாக் மார்க் கொடுக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உனக்கு மானியம் தடைபடும். இந்த வாங்குறதுல பணம், இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸில் பொருள் வாங்குறது, விற்கிறது, சாப்பிட்றதுக்கு, விவசாயத்துக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு பிளாக் மார்க் கொடுத்துட்டா யாருமே உனக்கு உதவி செய்யக்கூடாது. உதவி செஞ்சால் அவனுக்கும் மைனஸ் ஆகும். ஸோ நீ தனிமைப்படுத்தப்படுவ. தனிமைப்படுத்தப்பட்டனா இதை பார்த்து பயப்படுறவங்க யாரும் அரசாங்கத்தை கேள்வி வைக்க முடியாது. இதுக்கு பழக்கப்பட்டு நிரந்தர அடிமையாக மனிதர்கள் மாறிடுவாங்க. அந்த டைமில் தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கல நாகர்கள்னு அவன் மேலே வந்து நிற்பான். எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் வந்து ஆட்சி செய்வான். அதுக்காக தான் இந்த வேலை பார்க்குறாங்க. மனிதர்களுக்கு உண்மை தெரிஞ்சு அவனோட வீரியம் விழுந்துடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு லூப்லையும் அவன் அடிபட்டு நாசமாகி தான் ஓடிருக்கான். அது நடந்துடக்கூடாதுன்றக்காக இறுதிக்கட்ட பிளான் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த இறுதிக்கட்ட பிளானையும் உடைக்கிறதுக்காக தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீ இதுக்கு ஏதாவது ஒத்திசைக்கலைன்னு வச்சுக்கோமே, ஐ மீன் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையாமல் இவங்க தலைவர் பேசினா போதும்டா. இந்த டிவிக்கா அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏவி மாதிரி போட்டாங்க. ஒரு நபர் யூடியூபர் நபர் தான், தமிழ் பேசுவாப்ல. அந்த நபர் பேர் தெரியல, ஃபோட்டோ போட்டு வரேன். இவர் பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு, புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காப்புல விஜயை பற்றி. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே சரி விஜய் நல்லவர் தானோ அப்படின்னு தோன்ற வைக்கிறாங்க. உனக்கு புரியுதா, இவ்வளோ பேசுகிற எனக்கே ஒரு கப்பல் நான் சுதாரிச்சுட்டேன். என்னடா நம்மளையும் நம்ப வைக்கிறாங்க. இப்போ நமக்கே ஒரு ஃபீல் வருது, ஓகே ஒருவேளை விஜய் நல்லவர் தான் அப்படின்னு ஃபீல் வருது. டக்குன்னு அந்த பெரியாரோட ஈவேரா பிம்பம் வருதா கண் முன்னாடி, கொள்கை தலைவர்னு, அப்பா நல்ல விழிச்சிட்டோம். இங்கே தமிழ்நாட்டில் இருந்த பிறமொழியாளர்கள் நீ தமிழன் நான் தெலுங்கு அப்படின்னு சொன்னால் என்ன விளைவு வரும்னு யோசிச்சாங்க. 1937 மொழி போராட்ட காலகட்டத்திலலாம் தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு பச்சை குத்திக்கோங்க அப்போல்லாம் ஈவே ராமசாமி அவர்கள் பேசினார். பின்னாடி மற்ற மொழி பேசுகிறவங்க, குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடியவங்க வந்து கேட்குறாங்க, தமிழ்நாடு தமிழ் இருக்குன்னா நம்ம எங்கே போவோம்? இப்போ வந்துட்டு அவருடைய இனம் சார்ந்த ஒரு பதட்டம் வருது. அடுத்த வருஷமே திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு ஒரு மாத்துறாரு. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ஆந்திர நாடு வந்து திராவிட இருக்கே, கேரளா நாடு திராவிட இருக்கு, கர்நாடகா நாடு திராவிட இருக்குன்னு நீங்கள் எப்போயா சொல்லியிருக்கீங்களா? அப்போ தமிழ்நாடு மட்டும் ஏன் திராவிட இருக்குது? சரி அப்படியே வச்சுக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, வேறு வழி இல்லாமல் வந்துட்டு மற்றவங்கள ஏற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இருந்த இந்த மாநிலத்துக்கு வந்து நீங்கள் வந்துட்டு விசுவாசமாக இருக்கணும்ல. இப்போ சென்னை மாகாணம் வந்துட்டு இருந்து உடையுது, சென்னை வந்து எங்களுக்கு வேணும்னு தமிழ்நாடும் கேட்குது, ஆந்திராவும் கேட்குது. ஓகே, அப்போ ஈவே ராமசாமி அவர்கள் வந்துட்டு சென்னையை வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆதரிக்கிறாரு. நீ இருக்கிற மண், உனக்கு சோறு போடுற மண் ஒரு பக்கம், ஏன் அதுக்கு ஆந்திராவுக்கு கொடுக்கணும் நம்ம? புரியுது. அப்போ நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கீங்க? அப்போ திராவிடம் என்பது யாருக்கு விசுவாசமாக இருக்கிறது? ஓகே, திராவிடம் யாரை வாழ வைக்கிறதுன்னு பார்க்குறப்போ திராவிடம்ங்கிறது தமிழருக்கு நஷ்டம், மற்ற மொழியாளர்களுக்கு லாபம். ஈவேரா கொள்கை தலைவர் வச்சதுனால தான் ஓரளவுக்கு அவர்கிட்ட வெளியே வர முடியுது நம்மளால. இல்லைன்னு வச்சுக்கோ உளுந்தருக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற எல்லாருமே தமிழ் மக்கள் தான், தமிழர்கள் கூட இருந்தவங்க தான். அந்த ஈவேரான்ற ஒரு பிம்பம் மட்டும்தான் நமக்கு வெளியே நின்று பேச வைக்குது. இல்லைன்னா நானுமே ஒரு கட்டத்துக்கு மேலே சரி வந்துட்டு போட்டோம், எதாவது திருட்டு பையெல்லாம் திருடிட்டு போகிறாங்க, இவரும் திருட்டு போட்டோம்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பண்ணியிருப்பேன். அந்த ஈவேரான்ற பிம்பம் அவருக்கு சப்போர்ட் ப்ரெஸ்ஸோ இல்லையோ எனக்கு ப்ளஸ்ஸு. அதை பார்க்க தான் அவர் பேசுறேன்டா விட்டுறாத அப்படின்னு தோணுது எனக்கு. இப்போது இந்த திராவிடம்ங்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை. ஆனால் நம்ம பிறமொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு போனால் அந்த கதை சொல்ல மாட்டாங்க. அதை சொன்னால் நமக்குள்ள பங்கு கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போது 4 பேருக்கு சம பங்கு, என் மாநிலத்தில் உனக்கு பங்கு, உன் மாநிலத்தில் எனக்கு பங்குன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். உன் மாநிலத்தில் எங்கள் எல்லாருக்கும் பங்கு, எங்கள் மாநிலத்தில் உன்னை நாங்கள் வந்து சேர்த்துக்கவே மாட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் திராவிடன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்துட்டு தெலுங்குன்னு சொல்ல மாட்டேன், திராவிடன்னு சொல்லுவேன். ஆனால் நீ எங்கே இருந்தாலும் நீ தமிழன் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடு? ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ரிக்ஸை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்லேயே இப்போ சொன்னாங்க, நீ சும்மாவே கண்டென்ட் எடுத்து கரெக்டாக வச்சாலே நீ பேசி முடிக்க மாட்டேன். இப்போ நீ கண்டென்ட் எடுக்கலன்னு சொல்கிற, அது வீடியோ மட்டும் பார்த்துருக்கா, அவங்க உனக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பேசி வச்சிருக்காங்க, நீ நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க பேச உட்காரும் போதே. அதனால தான் நிறைய இடத்துல ஃபில்டர் பண்ணிட்டு, இல்லைன்னா நான் பேசிக்கிட்டே போய்கிட்டது 1 மணி நேரம் பேசிடுவேன், வீடியோ எடுத்துகிட்டு போயிடும்.
நான் பேசும்போது வீடு ஒரே ஒரு ரூம் தானே, ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்க வெளியே போய் நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றக்காகத்தான் நான் சீக்கிரமாக சுருக்கமாக முடிக்கிறேன். இதுதான் என்னோட சுருக்கம், ஓகேவா? ஸோ உங்களை காயடிப்பு திருவிழா தான் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், ஒரே ஒரு பாத்திரம், ஒரே ஒரு மாவு. அந்த வேற பாத்திரம், இது சில்வர் பாத்திரம், இது அலுமினிய பாத்திரம், இது தங்க பாத்திரம். பாத்திரங்கள் மட்டுமே மாறிட்டு இருக்கும், உள்ள இருக்க மாவு அப்படியே தான் இருக்கும். நீயும் உன் வாழ்வாதாரமும் அடிமை சங்கிலிக்குள்ளேயே தான் இருக்கும். இதுக்காக வேலை பார்க்கறது தான் இந்த அஜெண்டாக்குள்ள இருக்க எல்லா குரூப்பும். இவர் அவருன்னா பிரிச்சில்ல, எல்லாருமே தான். இங்கே அஜெண்டாக்கு வெளியே இருக்க நாம தான் பேசிகிட்டு இருக்கோம், ஒற்றையாளாக தனியாக நின்றுட்டு. ஸோ நம்ம கூட சேர்ந்து மக்களும் மனிதர்களும் ஒன்று சேரும் போது, உண்மையை புரிஞ்சு வெளியே வரும்போது இவங்க எல்லாம் காயடிக்கப்படுவார்கள். அப்போ தான் தெரியும் அவங்களோட உண்மையான மாஸ்க் கீழே அவுந்து விழுகும். அவங்களோட உண்மையான முகத்தை பார்த்து மிரண்டு போவீங்க. ஒரு படம் இருக்குது, ஹாலிவுட் படம். ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை போட்டோடனே எய்த்தாப்பில் இருக்க அந்த எதிரிகள்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. அவன் ஷாக் ஆயிடுவான். அடா முப்பத்தா மயிலாம், இவ்வளோ நாள் நீங்கள் தான் எங்கள் கூட இருந்துகிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்ம சொல்கிறோம் துரோகிகள், குள்ளநெறிகள் எல்லாமே நானும் தமிழ் முக்காடை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கல, அதுக்குலாம் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும் அந்த கண்ணாடி போட்டால். ஸோ அந்த கண்ணாடி நம்மகிட்ட இல்லை, வாங்க முடியாது. அந்த கண்ணாடியை கொடுக்கறதுக்கான ஒரு பொட்டென்சியலை கொடுத்துட்ருக்கோம். உனக்கு ஞானத்தை நீ கொண்டு வா, டார்க் மெடிடேஷன் பண்ணு, உன்னுடைய அகக்கண்ணை திறக்க ட்ரை பண்ணு, உண்மை என்னன்னு தேடிப்பாரு. தேடி பார்த்துட்டேன்னா அந்த கண்ணாடி உனக்கு தேவையில்லை, உன் கண்ணே போதும், நீயே கண்டுபிடிச்சிருவ. திருட்டு போய் ஒளிஞ்சிருக்கேன் பாரு அப்படின்னு தெரிஞ்சிடும் உனக்கு. இதை சொல்கிறது தான் நான் பல வழியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக முடிச்சிட்டேன். மழை வர போயிது, வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ணா இனிமே சட்டசபையில வாயை திறக்க மாட்டேண்ணா. அப்படியா? சத்தியமாண்ணா? வாய் இருந்தா தானே திறப்ப. அண்ணா நம்ம ஆளுங்களுக்கு வாய் தான் பிரச்சனை. Who is this guy?